குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா, 2/4/2024 இன்னைக்கு காலையில் தான் வந்திருக்கு. செய்தி வெளியீட்டு எண் 32/2025. ஓகேங்களா, என்னன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் டிஎன்பிஎஸ்சி என்னென்னலாம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ரிசல்ட் வந்து சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் பேமெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் அலோவ் பண்ணது. அண்ட் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் இதெல்லாம் வந்து இது பண்ணுறது, அண்ட் டிரான்ஸ்பரன்சி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த ஜனவரி டு மார்ச்சில் எவ்வளோ பேர் வந்து வேகன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் எவ்வளோ சீக்கிரம் விட்டுருக்காங்கன்ற மாதிரி அந்த டேட்டாஸ்லாம் வச்சு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டு, டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் நான் போடுறேன், இதை எடுத்து படித்து பாருங்கள். ஓகேங்களா, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இல்லை முக்கியமாக நமக்கு என்ன ஒன்று தெரியுதுன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக இப்போ இந்த புது செக்ரட்டரியும் சரி, புது டிஎன்பிஎஸ்சி சேர்மேனும் சரி, எல்லாருமே வந்த அப்புறம் டிஎன்பிஎஸ்சி சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சுறாங்க. ப்ராசஸ் ஸ்பீடாக நடக்குது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் குரூப் 1 குரூப் 2 முடிக்கிறதா 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். பட் இந்த வருஷம்னா சொன்ன டைமில் சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சிடுறாங்க. ஓகேங்களா, அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜும் வந்து உங்களுக்கு வேணா போகாது. ஓகேங்களா, ஜஸ்ட் 1 மார்க் 2 மார்க்கில் விட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கான்னு நம்ம கேனல் பண்ண பார்க்க போகிறாங்க. படித்து இது பண்ணி கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். பட் நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி படித்தவங்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சு இது பண்ணுறதுனாலே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கிட்ட ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட்டில் போயிட்டு 1/2 மார்க் 1 மார்க்கில் மிஸ் பண்ணவங்களெல்லாம் போஸ்டிங் எடுக்க முடியாமல் போயிடும். ஏஜ் பார் ஆகிடும். அவ்வளோ நாள் ஃபினான்ஷியலாக வீட்டில் சப்போர்ட் கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்னலாம் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதில் முக்கியமான இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துறோம். ஓகேங்களா, இதில் குறிப்பிட்ட முக்கியமாக பார்த்தோம்னா 2025 ஜனவரி டு மார்ச்சுக்குள்ளேயே எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 7557 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2025 ஜனவரி முதல் மார்ச் வரை 7557 தேர்வர்கள் தெரிவு. ஓகேங்களா, செலக்ட் ஆயிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் 2025 ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாத காலத்தில் 7557 தேர்வர்கள் பல்வேறு பணிகளுக்கு செலெக்ஷன் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நேரடி ஓகேங்களா, இது வந்து ஓவராலாக அண்ட் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. இந்த சமூக நீதியை வலுப்படுத்த 441 பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான குறைவு காலியிடப்பில்லை ஷார்ட் ஃபால் வேக்கன்சி சொல்லுவாங்களே, அதில் வந்து 441 பேர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன்று ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டை வந்து சீக்கிரம் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, 20 பதவிகளுக்கான 109 காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வு முடிந்த 125 வேலை நாட்களில் தேர்வு. இது மாதிரி ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. எது இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ சீக்கிரம் விட்டுருந்தோம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓவராலாக என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க சொன்ன டேட்டில் சொன்னது எல்லாம் பண்ணுறாங்க, சொன்னது சீக்கிரமாக பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த டேட்டாஸ் இருக்குது, கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு எக்ஸாமுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அப்புறம் கவுன்சிலிங் பண்ணுறப்ப யூடியூப் சேனலில் நம்ம லைவாக என்னென்ன யார் என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க, அடுத்து என்ன வேகன்சி லிஸ்ட் இருக்குது என்னன்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறவங்க தான் போட்டிருக்காங்க. ஓகே, யூடியூப் சேனல் மூலம் தெரிந்து கொள்ளும் வசதி 3/2/2025 மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியுது. இப்போ வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, கவுன்சிலிங் போகிறவங்க கூட போவாங்கள்ல பேரண்ட்ஸ், அதெல்லாம் அவங்கள வந்து முன்னாடி வெளியே நின்றுருப்பாங்க. இப்போ அவங்க உட்காரதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஓகேங்களா, அப்புறம் இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, இந்த என்னன்னா இப்போ கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸோ இந்த மாதிரி முக்கியமான நாளில் வந்து அந்த கன்சர்ன் பர்சன்ஸால் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஏன்னா லாஸ்ட் குரூப் 4லேயும் சரி, அதுக்கு முன்னாடி குரூப் 2லேயும் சரி, நிறைய பேருக்கு வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும், இல்லை அவங்களுக்கே கல்யாணமாக இருக்கும். இது கூட பரவாயில்ல. லாஸ்ட் டைம் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆகி ரொம்ப நாள் ஆனது. அந்த டைமில் அவங்களுக்கு டெலிவரி டைம் கரெக்டாக அன்றைக்கி தான் டெலிவரி டேட்டு, குழந்தை பிறந்துச்சு, போக முடியாமல் போனோம். அந்த மாதிரி சூழ்நிலை. ஓகேங்களா, அதுக்கு வந்து முன்னாடிலாம் அது ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஒன்றும் பேரண்ட்ஸோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை மற்ற யாரோ ரிலேட்டிவ்ஸோ நீங்கள் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணலான்னு சொன்னது இது ஒரு நல்ல இதுதான் மூவ் தான். ஓகேங்களா, இது மாதிரி என்னென்னலாம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு ட்ராபேக்ஸை சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துக்கலாம். அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். உண்மையிலே டிஎன்பிஎஸ்சி பாராட்டி தான் ஆகணும். ஓகேங்களா, கண்டிப்பாக அவங்க நம்மளோட இதெல்லாம் ஒன்று ஒன்றா ரெக்டிஃபை பண்ண தான் பார்க்குறாங்க. ஓகே, நம்ம ப்ராப்பரான ஒரு இது வச்சு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு
முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இஷ்யூஸ்ன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. அதனால் இவங்க இருக்கப்பவே நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த செட் இருக்கப்பவே, இந்த சேர்மனோ செக்ரட்டரியோ இருக்கப்பவே நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் போயிடணும்னு பாருங்கள். ஏன்னா அடுத்து வரவங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஸ்பீடாக நடக்குமான்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒருத்தவங்க வர்றதை பொறுத்து அது முன்ன பின்ன மாறும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் டிலே பண்ணுறது, அந்த ரிசல்ட் டிலே ஆனதாலலாம் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு இந்த கவர்மெண்ட் ஃபீல்டை விட்டுட்டு வெளில போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகேங்களா? அது டிஎன்பிஎஸ்சியோட தப்பால. பட் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அதனால் இருக்க இதை நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அது முக்கியமாக இந்த வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுமே லைனாக வருது. ஓகே, அதனால் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஒரு மார்க் 2 மார்க் லாஸ்ட் டைம் மிஸ் ஆகிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை இந்த டைம் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, கண்டினியூஸாக இவங்க இருக்குள்ளே நீங்கள் போக பாருங்கள். இந்த இந்த ஸ்பீடில் போகிறப்ப நீங்கள் முடிச்சுட்டு ஒரு அட்டம் மிஸ் ஆனால் கூட அடுத்த அட்டம்ப்ட்டில் நீங்கள் உள்ளே போயிடலாம். ஃப்ரெஷராக வரீங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த அட்டம்ப்ட்டில் ஜஸ்ட் மிஸ் ஆனால் கூட நீங்கள் கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டு அடுத்த அட்டம்ப்ட்டில் நீங்கள் ஓடிடலாம். இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களோ அப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன் இருக்கும், இதெல்லாம் இப்போ பண்ணுறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களான்றது நம்மள சொல்ல முடியாது. அதனால் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ குறை நம்ம சொன்னாலுமே ஏதாவது ஒன்று ரெண்டு தான் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. மிச்ச டைமில் அது அப்படியே தான் இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்கிறோம், இல்லை ஏதாவது இது இருக்குது, இஷ்யூ இருக்குன்னா அதை பார்த்து சரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால் அதை இது பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல் இதெல்லாம் வந்து புதுசாக இது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உண்மையிலே வந்து டிஎன்பிஎஸ்சி முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ 1000 டைம்ஸ் பெட்டர். ஓகேங்களா? நம்மளோட இது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறாங்க. நம்ம கிரீவன்ஸ் எல்லாமே ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முன்னாடி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி படித்தவங்களுக்கு விட இப்போ படிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஓகே, இல்லை டிரான்ஸ்பரன்சிலையும் சரி, நமக்கு எக்ஸாம் ப்ராசஸில் ஸ்பீடாக பண்ணுறதுலையும் சரி, ரிசல்ட் விடுறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு இது தான். இல்லை அதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு பிக் தேங்க்யூ. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. அதையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஓவராலாக இதுதான். இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஓவராலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறதுக்கான ஒரு இதுதான். ஓகேங்களா? சரி பாருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. உங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. ஓகேங்களா? முன்னாடி மாதிரி டிலே ஆகாது. சொன்ன டைமில் சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கொஞ்சம் சீக்கிரமாக சொன்ன டேட்டை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க ரிசல்ட் பெறதுக்கு மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ளேம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம மேலே தான். நம்ம ஒழுங்காக படித்து ஒழுங்காக நல்ல மார்க் எடுத்தோம்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகே, அதனால் நீங்கள் மற்ற இது நிறைய நானும் பார்த்த யூடியூப் சேனலில் அந்த ரிசர்வேஷன் இது இது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் இது பறிக்கப்படுது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு அதெல்லாம் இது தேவையில்லை. ஓகேங்களா? இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள். ஓகே, எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் பேரிங் ஆல் தி பெஸ்ட். வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.